ஒரு வார்த்தைக்கு 10 அர்த்தம் இருக்கிறது, ஒரு அர்த்தத்துக்கு 10 சொல் இருக்கிறது. இது வேறு மொழிகள்ல இருக்கான்றது நிச்சயமாக இல்லை. ஆனா எதுக்கு இவ்வளவு வரிகள் வார்த்தைகள் அள்ளி போட்டிருக்காங்க முன்னோர்கள் அறிஞர்கள்லாம்? எதுக்கு நேர்மறை எதிர்மறைன்னு வச்சாங்க? செத்து போயிட்டாருன்னா அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இறைவனடி சேர்ந்தார், காலமானார், இயற்கை எழுதினார், மரியாதையா இருக்கு. அது மாதிரியான ஒரு எனக்கு ரொம்ப அதுல அவர் நோயாளி போயிட்டாருப்பா, சீட் பிடிச்சு கிடக்குறாரியா? இல்ல, சுகவீனம் என்று இருக்கிறார். நோய் கிட்ட கூட சுகவீனம் என்று இருக்கிறார். இதை நான் பார்த்து ரசிப்பேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது புத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஐயா தமிழுக்கு அவர் என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னா, விதவைன்னு சொல்லாத, கைம்பெண் சொல். அந்த கைம்பெண்ல ஒரு பொட்டு வைக்கிறார் பாருங்களேன், அதை பார்த்து ரசிப்பேன். எல்லாம் 3ஆம் பாலினத்தாரை திரு நங்கை, நங்கை என்றால் அழகியவள், திரு என்றால் மரியாதைக்குரியவள், திரு நங்கை அப்படின்னு உணவுணமற்றவர் இப்படி சொல்லாதீங்கப்பா. எதையும் மாற்றும் திறனாளி, மாற்று திறனாளியும் கொண்டு அப்படின்னு நம்ம ரசிப்போம். இளங்கோவனான ஒரு தமிழறிஞர் எதிர்விடுன்னு சொல்லாதீங்க, எதிர்விடுன்னா எதிரி விடுன்ற மாதிரியான ஒரு சத்தத்தை கொடுக்குது, ஒரு எதிர்மறை ஒரு உணர்வை உள்ளுக்குள்ள ஊட்டுது. முன்னீடு, என் வீட்டின் முன்னீடு சொல்லி பழகுங்க. ஆமா இல்ல, ஒரே அர்த்தம் தான், ஆனா சொல்லு வேறு போயிடும். அந்த சொல்லு விதத்தை சொல்லி மாற்று அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஊவேசாமி இருக்கு. மீனாட்சி சுந்தரனாருடைய உதவியாளர் தான் சிஷியன் தான் ஊவேசா. மேல் சட்டை போட மாட்டாங்க யார் மீனாட்சி சுந்தரனார். ஒரு நாள் ஊவேசா வீட்டுக்கு போறாரு. ஊவேசா அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல எல்லாம் வண்ணம் பூசிருக்கிறாங்க, சாயம் பூசிருக்கிறாங்க. வந்தாரு, சன்னா ஐயா வாங்கய்யா. திண்ணையில் அமர்கிறார். அமர்ந்த பிறகு சாயம் காயல, முதல் வெறும் உட்கார்ந்தா சாயம் மூட்டை ஒட்டிடும். இதை எப்படி சொல்லுவது? ஒரு வாத்தியார் தன் குருநாதர் ஒரு கௌரவமாக இருக்கணும், சொல்லாடலாம் இருக்கணும். ஐயா, அது சாய சுவர் அல்ல, சாய சுவர். ஒரு புள்ளி எவ்வளவு பெரிய சுகத்தை கொடுக்குது. இது தமிழுக்கு தான் இருக்கு. இது அவ்வளவு பெரிய சுகங்கள் இதுக்குள்ள உள்ள போயிட்டோம் அப்படின்னா, இது ஒரு மகத்துவமான மொழி மட்டுமில்ல, இது ஒரு மருத்துவ மொழி. இந்த பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 5 வார்த்தையை கையில் எடுத்துட்டு இந்த வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு, இந்த அர்த்தத்துக்கு எத்தனை வார்த்தை இருக்கு, இது கண்டுபிடிச்சா போதும். நிறைய வாலியை பத்தி பேசுறோம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா பத்தி பேசுறோம், கண்ணதாசன் ஐயா பேசுறோம், கவிப்பரசு வைரமுத்து பேசுறோம். பூவி செல்வன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர், 89 வயது. அவர் தான் எழுதியிருக்காரு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அந்த பாட்டு எழுதுகிறவர் நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அற்புதமான பாசிட்டிவான வேலை ஒரு பாடலுடைய முகப்பாக வச்ச உடனே அவரே நினைச்சாலும் தப்பு பண்ணாத அளவுக்கு கதைகளை தேர்ந்தெடுத்தார். ஒரு கதாபாத்திரத்தை சிருஷ்டிக்கு பாருங்க, ஒரு வார்த்தை, ஒரு சொல் ஒரு மனிதனையே உருவாக்கி பாருங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு அவர் ஆன்மீக பாடல் நிலையில் இருப்பார். முத்தமிழை பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், திட்டிக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். அதுல சரணத்துல வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை வரும், சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் கூட வரும். நானா அப்படி நினைச்ச எழுதுல நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க எப்படி எழுதுவீங்க தெரியலையா, ஏன் வேலன் என்றால் வீரம் வரும், ஏன் ஆறுமுகம் வீரம் வராதா? ஆறுமுகம் வேலை ஒண்ணுதானே. கந்தசாமியில வேற வராதா? முத்துசாமியில வேற வராதா? ஓ, வேலை கொண்டு முருகன் நிற்கிற பொழுது அந்த காட்சியை நம்ம பார்க்கிற பொழுது வேலன் என்றால் வீரம் வரும். ஓ, அப்ப கந்தன் என்றால் கருணை வரும். ஏன் சண்முகம்னா கருணை வரும்? இல்லாதவன் எவன் கேட்கிறானோ அவர்களுக்கெல்லாம் இந்தா என்று எவன் கொடுக்கிறானோ அவர்களெல்லாம் அவர்கள் பார்வையில் கந்தா. சோ கந்தா என்றால் சண்முகனின் சரணடைந்தால் சங்கீதம். சண்முகோ சண்முகா ஓம் 10 முறை சொல்லிவிட்டு அதுல இசை இருக்கு. அதான் திரும்ப சொல்ற. தமிழை மட்டும் ஒருவன் நேசித்தால் பூசித்தால் அவன் வாழ்க்கை முழுக்க தவறு செய்யக்குள்ளே துண்டாரு. அதே ஒரு விஷயம், எதிர்மறையாக பேசுவதை விட்டு விடுங்க, நேர்மறையாக பேசுவதை தொட்டு விடுங்க. தமிழின் சிறப்பை பேச தொடங்கினால் சீனச்சுவர் சின்னதாகி போகணும். அது மாதிரி அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. தமிழின் சிறப்பை சிறந்தவர் வாயால் கேட்கும் பொழுது அது இன்னும் மேலும் சிறப்படைகிறது. தாயை தந்தையை நேசிங்கள், இடையில் தமிழோடு. நீங்க தமிழை நேசிங்க, உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தப்பு செய்ய மாட்டீங்க. தப்பு செய்யாம இருக்கிற பொழுது தெளிவா இருப்பீங்க. தெளிவாக இருக்கிற பொழுது எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். எடுக்கிற முடிவு சரியா இருக்கிற பொழுது அது தோல்வி அடைந்தாலும் வெற்றி பெற்று